கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக 1 நாளாகம புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. ரூபன் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு இங்கு சித்தரித்து காட்டுகிறது. யார் இந்த ரூபன்? யாக்கோபு என்று சொல்லக்கூடியதான தேவ மனிதனுக்கு 12 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தார்கள். ஆக மொத்தம் 13 பிள்ளைகள் யாக்கோபுக்கு பிறந்தார்கள். இந்த 13 பிள்ளைகளிலே முதலாவதாக பிறந்தவன் தான் இந்த ரூபன். அவனை முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தகப்பனுக்கு முதலாவது பிறக்கிற பிள்ளைகள் விசேஷமான பிள்ளைகளாக கருதப்பட்டார்கள். தேவனும் கூட முதற் பிறந்த பிள்ளைகளை விசேஷமான பிள்ளைகளாகவே கருதினார். 4 விதமான ஆசீர்வாதங்கள் முதற் பிறந்த பிள்ளைகளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டு இருந்தது. முதலாவது ஆசீர்வாதம், சேஷ்ட புத்திரர்களாக பிறக்கிற பிள்ளைகள் கோத்திரத்து அட்டவணையில அவர்களுடைய பெயர் எழுதப்பட்டது. ஒரு தகப்பனுக்கு எத்தனைதான் பிள்ளைகள் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுடைய பெயர்களும் கோத்திரத்து அட்டவணையில் எழுதப்பட மாட்டாது. முதற் பிறந்த சேஷ்ட புத்திரனுடைய பெயர் மட்டுமே அந்த குடும்ப அட்டவணையில் எழுதப்படும். இந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக ரூபன் பிறந்தான். இரண்டாவதாக, ராஜ்ய பாரம், அரசாளும் தகுதி. தகப்பன் ஒருவேளை அரசனாக இருந்தால் தகப்பன் மரித்த பிறகு முதற் பேரானவனாக பிறந்த சேஷ்ட புத்திரனை மக்கள் அழைத்து கொண்டு போய் ஒரு ஆசாரியனை கொண்டு அவனை அபிஷேகம் செய்து சிம்மாசனத்துல அரசனாக அமர வைப்பார்கள். இப்படிப்பட்ட சிலாக்கியம் இந்த ரூபனுக்கு இருந்தது. மூன்றாவதாக, முதலாவது பிறக்கிற பிள்ளைகள் சேஷ்ட புத்திரர்கள் கடவுளுக்கு உரியவர்களாக எண்ணப்பட்டு கடவுளுக்கு சேவை செய்கிற ஸ்லாக்கியத்தை பெறுகிறவர்களாக காணப்பட்டார்கள். நான்காவதாக, தகப்பனாருடைய சொத்துக்களில் 2 மடங்கு சொத்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. சேஷ்ட புத்திரர்களாக பிறக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட 4 விதமான ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு ஸ்லாக்கியம் உள்ளவர்களாக அந்நாட்களிலே கருதப்பட்டார்கள். யாக்கோபுக்கு முதற் பேரானவனாக பிறந்த இந்த ரூபனும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு தகுதியானவனாகவே அவன் பிறந்தான். இப்போது அவன் வளர்ந்து வாலிபனாக மாறிவிட்டான். வாலிபனாக மாறிவிட்ட பிறகு அவனுடைய செயல்கள் எப்படி காணப்பட்டது என்பதை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கோத்திரத்து அட்டவணையில அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வேதனையோடு கூட இங்கு எழுதி வைத்திருக்கிறார். முதற் பிறந்தவனாக எண்ணப்பட வேண்டும் என்ற ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாக இருந்த போதிலும் கூட அவன் அப்படி எண்ணப்படாமல் அந்த தகுதியை ஏதோ ஒரு தவறு செய்ததின் மூலமாக, பாவம் செய்ததின் மூலமாக அவன் இழந்து போய்விட்டான். அடுத்து, ராஜ்யபாரம் செய்கிற அந்த தகுதியையும் அவன் இழந்து போய்விட்டான். கடவுளுக்கு சேவை செய்கிற தகுதியையும் இழந்து போய்விட்டான். தகப்பனுடைய 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுகிறதான தகுதியையும் கூட அவன் இழந்து போய்விட்டான். அவன் அப்படி என்ன தவறை செய்தான்? 1 நாளாகம புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலேயே இந்த ரூபன் செய்த தவறு என்ன என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாலிபனாக மாறின பிறகு வாலிபத்தின் இச்சையை அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை. 3 விதமான சோதனைகள் எல்லாருக்குமே வரும். அதை போலவே இந்த ரூபன் வாலிபனாக மாறின பிறகு அவனுக்கும் கூட இன்ற 3 விதமான சோதனைகள் வந்தது. கண்களின் இச்சைகளினாலே அவன் இழுக்கப்பட்டு பாவத்துக்கு அடிமையாக மாறி தன் தகப்பனுடைய மனைவியின் இடத்துல அவன் தவறான ஒரு காரியத்தை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தன் தகப்பனுடைய மஞ்சத்தை அவன் தீட்டுப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரத்தின் 22வது வசனத்துல அவன் எந்த தருணத்தில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, வாலிப வயதுல தன்னை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டியவன் பாவத்துல விழுந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த வாலிப வயசுல தான் கண்களிலே இச்சைகள் வெளிப்படும். யாரை பார்த்தாலும் ஒரு விதமான இச்சை, கெட்ட கெட்ட எண்ணங்கள் இருதயத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாது. இந்த கண்களின் இச்சையையும் மாம்சத்தின் இச்சையையும் இந்த இருதயத்தில் ஓடுகிறதான எண்ணங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரே வல்லமை தேவனுடைய வார்த்தை மட்டுமே. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை தடுத்து நிறுத்துகிறார். வாலிப பிள்ளைகள் வாலிப வயதுல சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும், தன்னை படைத்த கடவுளை நினைக்க வேண்டும் என்று சாலமோன் சொல்லுகிறார். பாருங்கள், காண்கிறதுனால கண்கள் திருப்தி அடைவது இல்லை என்று சாலமோன் சொல்லுகிறதை கவனியுங்கள். அந்த வாலிப வயதுல யாரை பார்த்தாலும் ஒரு விதமான இச்சை நம்முடைய இருதயத்தில் ஏற்படும். அப்படிப்பட்ட இச்சையை மேற்கொள்ள முடியாமல் தான் இந்த ரூபன் பாவத்துல விழுந்து போனான். எல்லாருக்குமே இப்படிப்பட்ட இச்சை வந்து தான் தீரும். ஆனால் அதை வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த இச்சையை அழித்து போட வேண்டும். சரீரத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் இச்சைகளை, கண்களின் இச்சைகளை அந்த வாலிப வயதுல அழித்து போடுகிற அனுபவத்துக்குள்ளாக நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அனுதினமும் நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில எடுத்து அறைகிற அனுபவத்துக்குள்ளாக வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள் மாற வேண்டும். மனதும் மாம்சமும் விரும்பினதை ஒருவேளை செய்வீர்களே, ஆனால் கடவுள் நமக்காக வைத்திருக்கிற தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். வாலிப வயதில நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அம்னோன் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறதை கவனியுங்கள். அவன் ஒரு பெண் பிள்ளையை நினைத்து 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 வியாதிப்பட்டவனாக மாறிவிட்டான். அவனுடைய சிநேகிதன் வந்து கேட்கிறான், நீ ராஜகுமாரன் அல்லவா? நாளுக்கு நாள் இப்படி வியாதிப்பட்டவன் போல் சரீரம் இளைத்து காணப்படுகிறதே, ஏன்? எனக்கு அதை சொல்லு என்று கேட்கும்போது அந்த அம்னோன் சொல்லுகிறதை பாருங்கள். அதிர்ச்சியான ஒரு விஷயம். என் சகோதரியாகிய தாமாரின் மேல நான் காதல் கொள்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். காமத்திற்கு கண் இல்லை என்று சொல்லுவார்கள். ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள், சகோதரி உறவு. ஆனால் அந்த கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தபடினால, மாம்சம் தவற செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவனுக்குள்ளாக உருவாக்கினபடினால அவனுடைய சரீரம் வியாதிப்பட்டு போனது. அவனுடைய நண்பன் அவனை எச்சரிக்கவில்லை, இது தவறு என்று சொல்லவில்லை. உடனே நண்பன் ஒரு தவறான ஆலோசனை சொல்லுவதை பாருங்கள். வியாதிப்பட்டவனை போல நீ படுத்துக்கொள், உன் தகப்பனார் உன்னை பார்க்கும்படிக்கு வருவார். அவர் வரும்போது தாமாரை அனுப்பி வையுங்கள், என்னால் சாப்பிட முடியவில்லை,
அவளுடைய கையினாலே 2 பணியாரங்களை சுட்டு கொடுத்தால் நான் சாப்பிடுவேன் என்று நீ சொல்லு என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறதை பாருங்கள். நண்பன் சொல்லிக் கொடுத்த பிரகாரமாகவே இந்த அம்னோன் நாடகம் ஆடினான். இதை அறியாத தாவீது தன் மகளாகிய தாமாரை தன் சகோதரனாகிய அம்னோனுக்கு பணியாரங்களை சுட்டு கொடுக்கும்படியாக அனுப்பி வைத்தான். ஆனால் அங்கு நடந்தது என்ன? தன் சகோதரி என்றும் பாராமல் அவளை அவன் கற்பழித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வாலிப வயதுல எதிர்ப்பாளரோடு பழகும் பொழுது நாம் மிகவும் கவனமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக நெருங்கி போய்விடக்கூடாது. எங்கேயாகிலும் தனிமையில 2 பேரும் சந்தித்து கொள்ளக்கூடாது. போனில தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பேசிக்கொள்ளக்கூடாது. 2 பேரும் பேசுகிறதுக்கு நேரம் கிடைத்தால் தனியாக உட்கார்ந்து அரட்டை அடித்து கொள்ளக்கூடாது. வாலிபம் தேவனுடையது. அந்த வாலிபத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். இள வயதின் பாவங்களுக்கு உங்களை விற்று போட்டீர்களே ஆனால் பின்னாளிலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுவீர்கள். இந்த ரூபனுக்கு சோதனை வந்தது. தன்னுடைய தாயார் என்றும் கூட அவன் பார்க்கவில்லை. அவளோடு கூட தன் இச்சையை நிறைவேற்றும்படியாக, தன் மாம்சத்துக்கு தீனி போடும்படியாக அவன் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரத்துல 3வது மற்றும் 4வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனும் ஆனவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று வேதனையோடு சொல்லுகிறான். தவறு செய்த வேளையில யாக்கோபு அமைதியாக இருந்து விட்டான். ஆனால் அந்த காரியத்தை அவனால் மறக்க முடியவில்லை. தன்னுடைய 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவன் ஆசீர்வாதம் கொடுக்கிற போது இந்த முதற் மகனாகிய ரூபனை பார்த்து வேதனையோடு யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ரூபனே, நீ எனக்கு சேஷ்ட புத்திரன், 4 விதமான ஆசீர்வாதங்களுக்கு உரியவன். நீ என்னுடைய சத்துவம், நீ என்னுடைய முதற் பெலன், நீ மேன்மையில் பிரதானமானவன், நீ வல்லமையில் விசேஷமானவன். இவ்வளவு தகுதி உனக்கு காணப்படுகிறது. ஆனாலும் கூட நீ வாலிப வயதுல பொறுமையாக இல்லாமல், உன்னை காத்து கொள்ளாமல் தண்ணீரை போல தளம்பி விட்டாய். ஆகையினால நீ மேன்மை அடைய மாட்டாய். கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற எந்த ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்காது. ஏனெனில் உன் தகப்பனாகிய மனைவியின் மேல் நீ இச்சை கொண்டு தவறு செய்தாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறி அதை தீட்டுப்படுத்தினாய். ஆகவே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று வேதனையோடு யாக்கோபு சொல்லுகிறதை பாருங்கள். எத்தனை தகுதிகள் அவனுக்கு! சத்துவம் உள்ளவன், முதற் பெலனானவன், மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷமானவன், எத்தனை தகுதிகள்! ஆனாலும் கூட தண்ணீரை போல் அந்த நேரத்திற்கு முன்பாகவே அவன் தளம்பி போய்விட்டான். அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்க முடியவில்லை. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 22வது வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை வாலிபர்களுக்கு என்று சொல்லுகிறதை பாருங்கள். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த பாலியத்துக்குரிய இச்சை நம்மை தேடி வரும். ஆனால் அந்த இச்சையை விட்டு வாலிப பிள்ளைகள் விலகி ஓட வேண்டும். பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ பக்கத்துல நிற்கும் போது ஏதோ ஒரு வினோதமான ஒரு காரியம் நமக்குள்ளாக நடக்கத்தான் செய்யும். ஆனால் கடவுளை அறிந்திருக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும். சுத்த இருதயத்தோடே கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும்
அடையும்படிக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். யோசேப்பை போல தேவனுடைய பிள்ளைகள் பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும். கடவுளுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் என்ற நினைவு எப்பொழுதும் வாலிபர்களுக்குள்ளாக நிரந்தரமாக இருக்க வேண்டும். இருதயத்தை சுத்தமுள்ளதாக காத்து கொள்ள வேண்டும் வாலிப வயதுல. அப்படி காத்து கொள்ளும் பொழுது எதிர்காலத்துல தேவன் நமக்காக வைத்திருக்கிறதான மேன்மையான இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவனாக இந்த ரூபன் பிறந்த போதிலும் கூட அதற்கு அவன் தகுதியானவனாக எண்ணப்படவில்லை என்று வேதம் வேதனையோடு சொல்லுகிறது. அவன் ஒதுக்கி வைக்கப்பட்டான், தள்ளப்பட்டான். அவனுடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவனுக்கு கிடைக்க வேண்டியதான 2 மடங்கு நிலம் யோசேப்பின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அரசாளுகிறதான தகுதி வேறு கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. கடவுளுக்கு சேவை செய்கிறதான சிலாக்கியம் வேறு கோத்திரத்தாருக்கு கடந்து போய்விட்டது. தேவனுடைய பிள்ளைகள் இள வயதிலே தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகள் மட்டுமல்ல, திருமணம் ஆனவர்களும் கூட இப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படுகிறார்கள். அவர்களும் கூட தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளினாலே இழுக்கப்படாமல் தங்களை காத்து கொள்ளும்படிக்கு தேவ வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த சரீரம் கடவுளால் படைக்கப்பட்டது, கடவுளுடையது. மண்ணான சரீரமாக இருந்தாலும் கூட இந்த மண்ணான சரீரத்தையே ஆண்டவர் மகிமையின் சரீரமாக மாற்றுவார் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்துல ஒரு காரியத்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்தார். அவருடைய சித்தம் அவருடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாக வேண்டும். முதற் பேரானவர்களாக நாம் கடவுளுக்கு இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய சித்தம். ஒரு காலத்துல நாம் கடவுளை அறிந்திருக்கவில்லை. அவருடைய வாக்குத்தத்தத்திற்கும் அவருடைய காணியாட்சிகளுக்கும் புறம்பான பிள்ளைகளாகவே நாம் காணப்பட்டோம். ஆனால் கடவுள் நம்மேல அன்பு கூர்ந்தபடியினால, கடவுள் நமக்கு இறங்கினபடியினால நம்முடைய பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, அவருடைய சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினால நம்மை ஜனிப்பித்தாராம். அந்த சத்திய வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்தினாராம். புதிய சிருஷ்டியாக நம்மை பிறப்பிக்க செய்தாராம். அந்த உன்னதமான அனுபவத்தை எந்த வயதிலேயும் நாம் மறந்து போய்விடக் கூடாது. என்ன நோக்கத்திற்காக கடவுள் என்னை சிருஷ்டித்தார், கடவுள் என்னை தெரிந்து கொண்டார், கடவுள் என்னை ஜனிப்பித்தார், கடவுள் என்னை அழைத்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. எபிரேய நிருப ஆக்கியோன் தன்னுடைய புஸ்தகத்தில் எபிரேய நிருபத்தின் 12வது அதிகாரத்தின் 23வது வசனத்துல ஒரு காரியத்தை எழுதுகிறார். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று இங்கு எழுதுகிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை முதற் பேரானவர்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த முதற் பேரானவர்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை கேட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கொண்டவர்களை வேதம் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை என்று அழைக்கிறது. பாருங்கள், நாம் தனி மனிதர்கள் அல்ல. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, உலகத்தாரை போல செய்கிறதற்கு. நாம் உன்னதத்துக்கு உரியவர்கள், சேஷ்ட புத்திரர்களாக, முதற் பேரானவர்களாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கடவுள் நமக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படும். நாம் ராஜாக்களாக தேவ சமூகத்துல அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் ராஜாக்களாக மட்டுமல்ல, ஆசாரியர்களாக கூட இருந்து அவருடைய சமூகத்தில்
நாம் எப்பொழுதும் காணப்படுவோம். பரலோக ராஜ்யத்துல கடவுள் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் வர்ணிக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு பெரிய பரலோகம்! அங்க அந்த பாதையே பொன்னினால் செய்யப்பட்ட பாதை என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு வெளிச்சம் கிடையாது. ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிறார். அங்கு பசி கிடையாது. அங்கு நாம் தேவனை போல மாறி தேவனோடு கூட நாம் இருப்போம். இப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் நம்மை முதற் பேரானவர்கள் என்று சொல்லுகிறது. இந்த தகுதியை எப்பொழுதும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ரூபனை போல பாலியல் இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு, மாமிசத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் விழுந்து போவோமேயானால் கடவுள் நமக்காக வைத்திருக்கிற மேன்மையானவைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தகுதிக்கு உரியவனாக அவன் பிறந்தும் கூட அவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. எப்படி தண்ணீர் அப்படியே கீழும் மேலுமாக அலம்பிக் கொண்டிருக்கிறதோ, தளம்பிக் கொண்டிருக்கிறதோ, அதை போல அவன் நிலையில்லாதவனாக காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகள் ஸ்திரப்பட்ட பிள்ளைகளாக, நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். வாலிப வயதை கடவுள் விரும்புகிற வண்ணமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மேன்மையான ஆசீர்வாதத்தை சேஷ்ட புத்திரர்களாகிய நமக்கு இயேசுவின் மூலமாக கடவுள் வைத்திருக்கிறார். அதை பெற்று கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் சித்தங்கொண்டு முதற் பலன்கள் ஆவதற்கு உம்முடைய சத்திய வசனத்தினாலே எங்களை ஜனிப்பித்தீர். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் ஆண்டவரே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வோம். ஆண்டவரே, இந்த மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தடையாக இருக்கிற இந்த இச்சைகளை, பாலியல் இச்சைகளை, கண்களின் இச்சைகளை, மாம்சத்தின் இச்சைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தையும் பெலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.